ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் வேட்பாளராக முன்வந்த போது சில கர்மங்களை நான் செய்வேன் என்று சொன்னார். முதலாவதாக நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை ஒழிப்பேன் என்று சொன்னார். அவர் தேர்தலை அண்மிக்கின்ற போது தேர்தல் அறிக்கையிலே நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை முழுமையாக அளிக்காவிட்டாலும் இல்லாதொழிக்காவிட்டாலும் சர்வஜன வாக்கெடுப்புக்கு தேவையில்லாத பகுதிகளை மாற்றி அமைத்து ஜனாதிபதியின் நிறைவேற்று அதிகாரத்தை குறைப்பேன், பாராளுமன்றத்தோடு பிரதமரோடு அமைச்சரவையோடு பகிர்ந்து கொள்வேன் என்று சொன்னார். இந்த நாட்டிலே 20 வருடங்களுக்கு மேலாக ஒவ்வொரு ஜனாதிபதி தேர்தலிலேயும் போட்டியிடுகிறவர்கள் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறையை ஒழிப்போம் என்று வாக்குறுதியை கொடுத்து வென்றார்கள். இப்பொழுது ஒரு விசித்திரமான முறையிலே பாராளுமன்ற பெரும்பான்மை இல்லாத ஒரு அரசாங்கம், ஒரு சிறுபான்மை அரசாங்கம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நாட்டு மக்களுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறது. இவையெல்லாம் நிகழ்கின்ற போது நியாயமாக எங்களுடைய மக்கள் மனதிலே ஒரு கேள்வி எழுகிறது. அது அவர்கள் மனதிலே எழாவிட்டாலும் பலர் அந்த கேள்வியை வெளிப்படையாகவே கேட்கிறார்கள். இவையெல்லாம் நடக்கின்றதாலே தமிழ் மக்களுக்கு என்ன நன்மை? நாட்டிலே ஜனநாயகம் வீழ்ச்சி அடையுமாக இருந்தால், நாட்டிலே சட்டத்தின் ஆட்சி வீழ்ச்சி அடையுமாக இருந்தால், முதலிலே அதனாலே பாதிப்படைகிறவர்கள், மிகவும் மோசமாக பாதிப்படைகிறவர்கள் தமிழ் மக்கள் தான். இது நாங்கள் அனுபவத்திலே கண்ட ஒரு உண்மை. அடக்குமுறைக்குள்ளே உள்ளாக்கப்பட்டு அதிலே இருந்து மீளெழுவதற்காக நாங்கள் பல்வேறு விதங்களிலே எங்களுடைய போராட்டங்களை முன்னெடுத்து அவற்றிலே பல போராட்ட வடிவங்களிலே தோல்வியடைந்து எப்படியாக இருந்தாலும் நாங்கள் மண்டியிடப் போவதில்லை, நாங்கள் சர்வதேசத்தின் துணையோடாவது திரும்பவும் இந்த எங்கள் சொந்த மண்ணிலே எழுந்து நிற்போம் என்று கடந்த 5 ஆண்டுகளாக நாங்கள் மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தோடு சபர் புரிந்து விட்டு கொடுக்காமல் எங்களுடைய நகர்வுகளை நடத்தி கொண்டிருந்த போதுதான் தமிழ் மக்களுடைய உரிமைகளை மட்டும் பறித்தெடுப்பதிலே சந்தோஷப்படாமல் முஸ்லிம் மக்களையும் பகைத்துக் கொண்டு, ஏன் சிங்கள மக்களுக்கே தன்னுடைய சொந்த மக்களுடைய ஜனநாயக உரிமைகளையுமே பறித்தெடுக்கின்ற செயலிலே ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஈடுபட்ட காரணத்தினாலே திடீரென்று நாட்டிலே இந்த மாற்றம் ஒன்று ஏற்பட்டது. சரிந்து கிடக்கின்ற ஜனநாயகத்தை நாங்கள் நிவர்த்தி விட்டால் தான் ஜனநாயக வழியிலே நாங்கள் போராட முடியும். ஜனநாயகமே இல்லை என்று இருக்கின்ற சூழலிலே நாங்கள் எங்களுடைய போராட்டங்களை கூட முன்னெடுக்க முடியாத ஒரு அவல நிலையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் ஜனநாயகத்தை மீள கட்டியெழுப்புவேன் என்று ஒரு வாக்குறுதியோடு மைத்ரிபால சிறிசேன முன்வந்த போது வேற எந்த நிபந்தனையும் இல்லாமல் நாங்கள் முற்று முழுதாக அவருக்கு ஆதரவு கொடுத்து மிக மோசமாக விசேஷமாக தமிழ் மக்களை மிதித்துக் கொண்டிருந்த மஹிந்த ராஜபக்சவை ஆட்சி பீடத்திலே இருந்து இறக்கக்கூடியதாக இருந்தது. அவர் பகிரங்கமாக கொடுத்த வாக்குறுதிகளிலே முக்கியமானது, எங்களுடைய மக்கள் பூர்வீகமாக வாழ்ந்த நிலங்களிலே அவர்கள் திரும்பி சென்று வாழ்வதற்கு அந்த நிலங்களை அவர்களுக்கென்று விடுவிப்பேன் என்று சொன்னார். போர் முடிந்து 6 வருடங்களாகியும் அவர்கள் தங்கள் சொந்த நிலங்களுக்கு செல்ல முடியாமல் அவர்களை தடுத்து வைத்திருந்தது. அந்த நிலங்களிலே ராணுவத்தை குடியேற்றி அதை முற்று முழுதாக ராணுவ மயமாக்கி அந்த பிரதேசங்களை மாற்றி அமைத்திருந்தார்கள். அந்த நிலங்கள் அனைத்தும் முழுமையாக இன்னும் விடுவிக்கப்படாமல் இருந்தாலும் அது விடுவிக்கப்படுகின்ற தொடக்க நடவடிக்கைகள் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. வடக்கு பகுதியிலே 1100 ஏக்கரும், கிழக்கிலே 1300 ஏக்கர் அளவிலே, ஏறத்தாழ 1000 ஏக்கர் அளவிலே, 1000 ஏக்கருக்கு சற்று கூடுதலான அளவிலே நிலங்கள் விடுவிக்கப்படுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து வரப்போகிற பாராளுமன்றத்திலே ஒரு ஜனநாயக சூழ்நிலையிலே சரியான ஜனநாயக முறையிலான பேச்சுவார்த்தை மூலமாக நாங்கள் எங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு ஏதுவான சூழல் கொஞ்சம் கொஞ்சமாக இப்பொழுது உருவாக்கப்பட்டு கொண்டு வருகிறது. இதில் இருந்து அரசாங்கம் பின்வாங்கவும் முடியாது. சர்வதேசம் எதிர்பார்க்கின்ற மாற்றங்கள் இவற்றை செய்ய வேண்டும் என்று சொல்லி உலகம் முழுவதும் ஒரு நாடு கூட அதிலே இருந்து விலகி இருக்காமல் முழு உலகமும் இந்த அரசாங்கத்துக்கு நிர்பந்தம் கொடுத்து கொண்டிருக்கின்றன. அதை அவர்கள் செய்தாக வேண்டும்.